திருவிழாவில் விற்கிற பொம்மைலாம் எப்போ கிடைக்கும்? திருவிழா போடும்போது கிடைக்கும். 325 நாளும் கிடைக்கும். 365. சரி, 365 நாளும் கிடைக்கும். நான் உனக்கு காட்டுறவா. இது வந்து கரெக்டாக இடம் எங்கே இருக்குது சொல்லு சார். இது வந்து கரெக்டாக கும்பேஸ்வரம் கோயில். கோயிலுக்கு நடந்து போகிற பாதையில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு கூட சொல்லலாம். கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான். பொம்மை கடை. அவ்வளோதாங்க மேட்ரு. மூட்டை பூச்சி நங்கனங்கடிதான். என்னது கேட்டுட்டு இருந்தது கிடைச்சிச்சு. ரிமோட் கார். அது பின்னாடியே ஓடுவோம்ல, அழுத்திட்டு தூக்கு. ஆனால் புதுசாக பார்த்தீங்களா நருட்டோ கூனா எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நருட்டோ வந்து உங்கள் எதிரா எங்களுக்கு கிடையாது. எனக்குமே கிடையாது, அவனுக்கு தான். அவன் தான் ஜென்சி. அப்போ நீ பார்த்துட்டு வந்திருக்க. நான் இயர்லி 2K. நாங்கள் வந்து 90ஸ்க்கும் வர மாட்டோம், ஜென்சிக்கும் வர மாட்டோம். நாங்கள் ரெண்டுத்துக்கும் நடுவில். நருட்டோ டிஷர்ட் போடுவான். ரூமில் வந்து 2 இடத்துல நருட்டோன்னு ஒட்டி வச்சிருப்பான். எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இவனோடது இது அப்படின்னு தள்ளி விட்றான். என்ன பண்ணுறது இவனை? நாங்களாம் வந்து எதுவாக இருந்தாலும் பார்க்கக்கூடியவங்க. சித்த நேரம் இருடா, அப்பெல்லாம் கேட்டாலே டயர்ட் ஆகுதுடா. அப்போலாம் என்னன்னா, ஒரு அட்டையை வந்து 3ஆவது எடுத்துட்டு அது உள்ள கண்ணாடி கிளாஸை போட்டுட்டு சுற்றுவோம். அது அப்பயே கிடைக்கும் வெளியில். அதனால நாங்களாம் செய்கிறது இதெல்லாம். இவர் ஸ்கூல் பார்த்து விற்கணே. அந்த சர்க்கிள் தெரியுதா? எது இந்த சர்க்கிள் தெரியுதா? இது வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கீங்களா? நம்ம வச்சு டிசைனாக கோடு போட்டு சுற்றிக்கிட்டே இருப்போம்ல. இதில் ஒன்று வாங்கிக்குவோம். மேஜிக் ஸ்லேட்டுன்னு இருக்கும். இப்போ பாருங்களேன், எல்சிடி பேனல்னு போட்டிருக்கு. அது பார்த்தீங்களா இல்லையா? எல்சிடி பேனல் அப்போ எப்படி இருந்தது? ஒரு அட்டை மாதிரி இருக்கும், விற்குங்கிட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஃபிட்ஜெட் ஸ்பின்னர். ஆனால் இதெல்லாம் இப்போ கிடைக்காது, இந்த காலத்தில் தான் கிடைக்கிது. விற்கணே எல்லாமே வாங்கணும். வாட்டர் துப்பாக்கி மட்டும் வாங்கவே இல்லை பார்த்தீங்களா? வாட்டர் துப்பாக்கி இல்லை, வாட்டர் கன். ஐயா மூஞ்சில சிரிப்பே காணோம். போதுமா? இந்த ஒரு இன்னும் எலாஸ்டிசிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி நிறையா இருக்கும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இது நல்லாவே இருந்துச்சு முன்னாடி. இது ஸ்ப்ரிங்கு, அவ்வளோதான். ஸ்ப்ரிங் வளையலாம். ஸ்ப்ரிங் வளையல் தான். இது ஸ்ப்ரிங் வளையல். சரி, பேட் வந்து விராட் கோலி பேட்டா. MSD இல்லையா? விராட் கோலி, ரோஹித் சர்மா. MSD கண்டிப்பாக இருப்பார். ரோஹித் சர்மா ஆகாது. ரோஹித் சர்மா எங்களுக்கு ஆகாது. அப்போலாம் இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன். இல்லைனா பேட்டே எனக்கு வேணாம். விராட் கோலி இல்லை, எனக்கு பேட்டே வேணாம். இருந்தாலும் இவ்வளோ ஒரு இது ஆகாதுங்க. விராட் கோலி பேட்டு கிரிக்கெட் விளாட போகிறோம். நீங்கள் இது வேணுமா? அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாங்கி கொடுத்தாங்க. விவரம் தெரியாத வயசுல ஆட்டிட்டு இருந்தோம். இப்போ அதே மாதிரி நான் சிங்கிள் மீனிங்ல தான் பேசுவேன், டபுள் மீனிங்லாம் அது கிடையாது. தம்பி கட்டிக்கொண்டிருக்கிறார்கள், கீழே கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வரைக்கும் பாருங்க, எவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனோட வந்திருக்கு பார்த்தீங்களா? முன்னாடி வந்து கட்டமாக இருக்கும், இப்போ வந்து அப்படியே ரெக்டாங்கிளாக மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? நாங்கள் முன்னாடி விளாடுவோம். ஒரு மணி நேரத்துக்கு 10 ரூபா. ரெஸ்லிங் விளாடுவோம். இல்லை, கிரிக்கெட் விளாடுவோம். ப்ளே ஸ்டேஷன் மாதிரியே வச்சுருந்தாங்க ஏற்கனவே. அவர்கிட்ட 2 ரூபீஸு. சக்கரப்படத்துலேயே இருந்துச்சு. நான் இவன் அருண் எல்லாம் விளாடுவோம் போயிட்டு. எந்த காலத்துலேயே நடந்ததெல்லாம் இந்த காலத்தில் வந்து சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு தவறான செயல். அதான் சொன்னேனே, நீங்களாம் 70s. இந்த இருக்கு பற்றியா அந்த காரு? இல்லை இழுத்தெல்லாம் விடத்தில் டைகாஸ் கார் இது. இப்போலாம் நிறைய பேர் வந்துட்டு, அப்போ சக்கரமடங்கள் தேர் வர்றப்போ இது விற்கும். தேர் சுற்றி வரப்போ எங்களுக்கு பைசா கொடுத்துருவாங்க, ஏதாவது வாங்கிக்கிட்டு. இதை போய் வாங்கிட்டு வந்து நேராக விட்டு ஆளுக்கு ஒரு முட்டி விளாட்றது. அது யார் முடியலாம் முடியாதுடா. இப்போலாம் உடையலாம், அப்போலாம் முடியாது. கண்ணில் வச்சு பார்த்தோம்னா இது ப்ரெஸ் பண்ண ஒரு ஃபில்மாக மாறும். ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு ஃபில்மாக மாறும். அது இந்த லேசர் லைட்லாம் வந்து அருண் தான் வச்சுருப்பான்.
அவனுக்கு வேலையே அதுதான். யாரும் காசு கொடுத்தா போய் லேசர் லைட் வாங்கிட்டு வந்து போட்டு அடிச்சுட்டு இருப்பான். இந்த அனிமல் டைஸ்லாம் இப்போ சின்ன பசங்க வாங்கி வச்சுருவாங்க. சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ஆடுவாங்க. அது இல்லை, அப்போ யாராவது குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா இதெல்லாம் வாங்கி தருவாங்க. அப்போ நாங்கள் அந்த ஸ்டேஜை தாண்டிட்டோம் அப்போயே. அப்புறம் இது ட்ரெயின். இந்த ட்ரெயின் பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்குது. பெரிய ட்ரெயினாக இருக்கும். முன்னாடி ஒரு 5 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். 5 கம்பார்ட்மெண்ட்டு. அது பேட்டரி வாங்க கூட காசு இருக்காது அப்போலாம். இல்லை, இதுதாங்க எங்கள் பார்பி. இது நாங்கள் மொட்டை அடிப்போம் வாங்கி. அது மொட்டைனா பர்பஸாக அடிக்கிறது இல்லை, சீப்போச்சு சீவிட்டே இருந்தோம்னா எல்லாம் கொட்டிடுவோம். இந்த சொப்பு ஜாமான் செட் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு போயிட்டு மெழுகுபத்தியை கொளுத்திடுவோம். மெழுகுபத்தியை கொளுத்தி வச்சுட்டு அது மேலே அரிசி மட்டும் வைக்கிறது. அந்த அரிசி வந்து வேகாது, சும்மா பேருக்கு கொஞ்ச நேரம் வச்சுட்டு கழிச்சு விட்டு ஓடிடுறது. இதெல்லாம் ஒரு பொழப்புனா இப்போ உட்காந்து பார்த்துருக்கீங்க. இப்போ டீ என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? இங்கே பாரு, டிஃபன் பாக்ஸு, கேரியர், மினியேச்சர் கேரியர், அப்புறம் டிஃபன் பாக்ஸு, சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அது குங்குமம் வைக்கிறதா? குங்குமம் வைக்கிறதா? பரவாயில்ல, நாங்கள் மினியேச்சருக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துருப்போம். இது வந்து இது போட்டு வைக்கிறது. உடச்சிட்டான். இது மூக்குப்பொடி போட்டு வைக்கிறது. மூக்குப்பொடி போடுற டப்பா. ஆமாண்டா, இதுலையா? இந்த டப்பா வந்து மூக்குப்பொடி போட்டு வைக்கிறது. அது இப்போ வரைக்கும் வந்துட்டு தாண்டா இருக்கு கதை. இப்போ அதாவது அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லார் வீட்லையும் இது மட்டும் தான் வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா உனக்கு? எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்ததே கிடையாது இது வரைக்கும். எனக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. புஸ்க் புஸ்க் புஸ்க். பிரச்சனை உனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க? எனக்கு அந்த கதை தான். கதை தான். அன்னைக்கு கதையை கொடுத்து ஏமாத்திட்டாங்களடா. நிறைய இருக்கு, நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம், அவ்வளோன்னு சொல்லாமல். நீங்கள் பார்த்தா எல்லாத்தையும் வாங்கிட்டே இருப்பீங்க. அப்படி தான் தோணும் எல்லாருக்குமே. பார்க்க பார்க்க திருப்பி திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த காத்தாடி இருக்கு போடுறா, அந்த இருக்குல்ல, அதுதான். அந்த கார்ட்ஸ்லாம் இல்லையா இப்போ? WWE கார்டு, கிரிக்கெட் கார்டு. சின்ன பிள்ளைல காட்டியமா? சின்ன பிள்ளைல ஒரு கேரம் போர்டு ஒன்று வாங்கி தருவாங்க பார்த்துருக்கீங்களா? சின்ன போர்டு, சின்ன சைஸ் போர்டு. அவரு இது கூட கொஞ்சம் பெருசா இருக்கா? இன்னும் சின்னதா இருக்கும். இது பெருசா இருக்கு. இது பெருசா இருக்கு, இன்னும் சின்னதா இருக்கும். சின்னதா இருக்கும். ஆனா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசாக்கி இருக்காங்க இப்போ. இல்லை, இது இப்போ ஹேண்டியா இருக்குல்ல, ஓரளவுக்கு விளையாடுறதுக்கும் அவங்க யூஸ் ஆகும். இது ஒரு நல்ல கேம்ல அந்த டைம்ல. கொஞ்ச நாள் உடச்சி தண்ணியெல்லாம் எடுத்துருவோம் கீழே. அது எப்போதும் எல்லாரும் அதான் பண்றாங்க. அதுக்குள்ள ஏன் இந்த தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த கிச்சன்லாம் கூட இப்போலாம் இப்படி இருக்குல்ல, அப்போலாம் இந்த மாதிரிலாம் இருக்காது. சுவா கரெக்டாக தான் இருக்கு இந்த குடும்பத்துக்கு அதுக்கும். கோலம் போட போறீங்களா? தாயக்கட்டை. உண்டிகோல் விளையாடிருக்கியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றிட்டு பம்பை அடிக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து இன்ஃபினிட்டி வாட்டர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமான ஐட்டமே மறந்துட்டீங்களே. போட்டு. ஸோ வேக்ஸ் போட். Wanna clear a bottle of Cabernet. Wanna stay home, not even drink. Wanna get out of my own head. Wanna lay down, overthink. I wanna. அதுதான் கியூட்னஸ் ஓவர்லோடட். கியூட்டாக இருப்பதாக உணர்கிறார். பர்ச்சேஸை முடிக்கிறோம். என்னோடய ஃபேவரட் வந்து இந்த தாயக்கட்டை தான், டிசைனர் தாயக்கட்டை. நல்ல எப்படிலாம் தெரில, டிசைன் போட்டிருக்காங்க, டிசைனாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, வாங்கியாச்சு. நம்மளோட ஃபேவரட் எப்பவுமே பேட்டு என்னோடய ஃபேவரட் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. உள்ள இருக்கிறது மட்டும் அதெல்லாம் இல்லைடா, இது எல்லாமே என்னோடய ஃபேவரட், அவ்வளோதான். ஃப்ளைட் ஓடிக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. சரி ரைட்டு, நான் இது கொடுத்துருங்க, இது மட்டும் போதும். Wanna throw away your enmity. Wanna wear it to sleep tonight. Wanna wipe our slate clean. Wanna pick this thing up right where we left off. Wanna block your. அருமையான ஐட்டம் ஒன்று வாங்கியிருக்கீங்களே. இதை பார்க்கவே இல்லையே கட்சியில். இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்லோவாக விட்டுருங்க அப்படியே. நாங்கள் அதனால தான் இந்த இடத்த மெயினாக சூஸ் பண்ணியிருக்கோம். ஏய், எல்லா பொம்மையும் வாங்கிட்டு இந்த பொம்மையை மறந்துட்டீங்களடா. இந்த பொம்மை சூனிய பொம்மை, இந்த பொம்மையை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு ராத்திரியில் எழுந்திரிச்சு திடீர்னு பார்த்தா பயமாக இருக்கும். அப்போ வந்து யாராவது சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுங்க பேக்கில் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, இவ்வளோ பெருசு இருக்கிறதுனால. இல்லை வெளியூர்லேருந்து வந்துட்டு போகிறாங்களா, அதனால இந்த பொம்மையை அங்கேயே போட்டு போயிடுவாங்க ஊருக்கு வந்தாங்கன்னா.
நாங்கள் என்ன பண்ணுவோம், இதை எடுத்து WWE ஸ்மாக்லாம் போட்டு விளாடுவோம் இதில். இந்த பொம்மையிலையா? ஆமாம் ஆமாம். கையை காலை வச்சு சும்மா இருக்கிறதுல அப்போலேருந்து. சரி, இதெல்லாம் எதுக்கு வாங்கி வச்சிருக்கீங்க? அடுத்து போய் இதெல்லாம் வந்து விளையாட போகிறோம். எங்கே போய்? அம்மா அவ்வளோதான், வெளில எங்கேயும் இடம் கிடைக்குதோ அங்கே போய் விளையாட போகிறோம். அப்போ வர முடியாது, உன்னால முடிஞ்சது பாரு. Came through flexing cause they know I got the sauce. Got the presents on me, I can't ever take it off. That's why நாங்கள் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக எங்கே வந்திருக்கிறோன்னா மறுபடியும் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். ஒருத்தனுக்கு ஒரு கேள்வி வருது. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற பழக்கம் இல்லை, மற்றபடி கோயிலாக கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் வேணாங்கிறத மட்டும்தான் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சொல்கிறேன் கேட்டு போங்கய்யா. போதும். இது வந்து ஒரு இதுவும் ஃபிசிக்ஸ் தான். விளக்கெல்லாம் கேட்கல, பறக்க விட்டா போதும். பறக்க விடுங்க. எப்படி ஹைட்டில் பறக்கணும். கிரிக்கெட் ஆடலாமா? எனக்கு சரி, கிரிக்கெட் டோர்னமெண்ட் வச்சுக்கலாம். ஆளுக்கு ஒரு ஓவர், பாலை விட்டு அவுட்டு. ஃபஸ்ட்டு பிரச்சனை இறங்கியிருக்கான். ஒரு பால் விட்டாலே அவுட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு. இந்தா ஃபஸ்ட்டு பால் அடிச்சாண்டா, எடுத்துட்டு வா. போ, நீ தான் எடுக்கணும், ஆள்லாம் கிடையாது. இந்த செகண்ட் பால் வைடு 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 நியாயமாக இருக்கு. இந்த செகண்ட் பால் ரீ ஏங்க அடிக்கிறான். அடிச்சாண்டா மேலே. பேட்ஸ்மேன் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பால். அவுட்டே. அவ்வளோதான். ஒரு பால் பிடிச்சி அவ்வளோதான். அவ்வளோதான். அவுட்னா அவுட். அவ்வளோதான். நான் ஒரு பால் பிடிச்சி தான் ரொம்ப வருஷம் ஆச்சு. அவுட் அவ்வளோதான். ஒரு 10 வருஷம் ஆச்சு. பேட் அடிச்சாடா. ஓகே, தேர்ட் பால் அவுட். அடுத்து நான் பால் போடுறேன். வேகமாக போடுவாங்க அவன். ஃபர்ஸ்ட் பால் இல்லைடா, குத்திலாம் போடுறான் அவன். அதெல்லாம் கிடையாது. இங்கே என்ன பிச்சு, நாங்கள் என்ன இதில் மேட்டு போட்டு ரெடி பண்ணியிருக்கோமா பிச்சை? ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு. ஒய்டு நானே எவ்வளோ உயரத்துக்கு போகிறேன், அது வெளில போகுதுக்கு மேலே. ஒய்டுடா போடா. ஒய்டு இதெல்லாம், ஒய்டு இதெல்லாம், ஒய்டு இதெல்லாம் நியாயமே இல்லை. இதெல்லாம் ஒய்டு. பால் இங்கே போகுது. எங்கடா பேட்டை கிராஸ் பண்ணிங்களா போச்சு? ஒய்டுடா, அது அங்கே போகுதுடா பால். என்ன பண்ண போகிற? வேற ஆங்கிளில் மாற்றிருக்கோம். இந்த ஆங்கிளில் நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்கள் உண்மையிலே அடிக்கிறீங்களா இல்லையா? இப்போ அடிச்சிட்டேன்டா. ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டேன். ஐயோ, தோத்தவொடனே இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? என் மனநிலை இப்போ சமநிலையில் இல்லை. இது அதில் அதாவது என் மனநிலை வந்து இப்போ சமநிலையில் இல்லை. செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அவுட் ஆகிறதுனால எந்த வருத்தமும் படலை. இருந்தாலும் பரவாயில்ல. சென்னை 68ல பிஜிஎம் போடுவாங்க, அது ஒன்றும் போடல. டீமோட மானத்தை காப்பாற்ற தோனி, அது கேப்டனின் தலைவனே வந்து விட்டார். கேப்டனின் டீமோட தலைவன் வந்து விட்டார். ஏன் இதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து எரியறீங்க. ஏங்க அவர் பந்து எரியறாருங்க, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இது எபோ ஹெட் இல்லை, எபோ ஷோல்டரு. ஏன் கிடையாது, நான் ஒத்துக்க மாட்டேன். கிடையாது, ரீபால். நான் ரிவ்யூ.
சின்ன பிள்ளை ஜாமான் வாங்கி வச்சுட்டு நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல.